இந்திய வம்சாவழியைச் சேர்ந்த விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்ட சுனிதா வில்லியம்ஸ் 9 மாதங்களுக்கு பிறகு வெற்றிகரமாக விண்ணிலிருந்து பூமிக்கு வந்து தரையிறங்கியதை உலகமே கொண்டாடுகிறது. சுனிதா வில்லியம்ஸ் பற்றியும் சர்வதேச விண்வெளி மையம் பற்றியும் இந்த பதிவில் காண்போம் பாருங்கள். இந்திய நேரப்படி மார்ச் 19 அன்று விடியற்காலை உலகமே எதிர்பார்த்த அந்த தருணம். புளோரிடா கடல் பகுதியில் சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் மற்றும் மீட்பு குழுவினர் வந்த குரு டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக இந்திய நேரப்படி விடியற்காலை 3:30 மணி அளவில் பாராசூட்டுடன் இறங்கியது. அங்கு தயாராக இருந்த கப்பலில் விண்கலம் ஏற்றப்பட்டு சுனிதா வில்லியம்ஸ் உள்பட விண்கல வீரர்கள் பத்திரமாக வந்தடைந்தனர். இந்த தருணத்தை உலகமே கொண்டாடியது. இனி சுனிதா வில்லியம்ஸ் பற்றி சுருக்கமாக பார்ப்போம். குஜராத்தின் மேக்சனா மாவட்டத்தை சேர்ந்த இந்திய அமெரிக்க நரம்பியல் நிபுணரான தீபக் பாண்டியாவுக்கும் சுலோவேனிய அமெரிக்க உர்சனாபோனி பாண்டேவுக்கும் 1965 செப்டம்பர் 19 சுனிதா வில்லியம்ஸ் பிறந்தார். 1987 அமெரிக்க கடற்படை அகாடமியில் அறிவியல் இளங்கலை பட்டத்தை பெற்றார். 1987 ஐக்கிய அமெரிக்க கடற்படையை இளநிலை அதிகாரியாக பணிபுரிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கப்பெற்றது. 1989 கடற்படை விமானியாகவும் நியமிக்கப்பட்டார். 1993 கடற்படை சோதனை பைலட்டாக பணிபுரிந்தார். 1993 கடற்படை சோதனை பைலட் பள்ளியில் படித்து பட்டம் பெற்றார். 1995 ஆண்டு புளோரிடா தொழில்நுட்ப நிறுவனத்தில் முதுகலை அறிவியல் பட்டத்தை பெற்றார். 1998 ஜூன் மாதம் நாசா விண்வெளி திட்டத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் 30க்கும் மேற்பட்ட விமான வகைகளை 3000க்கும் மேற்பட்ட விமான நேரங்களில் பறந்துள்ளார். 1998 ஜான்சன் விண்வெளி மையத்தில் சுனிதா அவர்கள் தனது விண்வெளி வீரர் பயிற்சியை தொடங்கினார். அனைத்துலக விண்வெளி நிலையத்திற்கு 14வது விண்வெளி பயண குழுவில் சேர 9 டிசம்பர் 2006 ஆண்டு ISS எனப்படும் அனைத்துலக விண்வெளி மையத்திற்கு சென்றார். இவர் ஸ்கைவாக் எனப்படும் விண்வெளி நடைப்பயணத்தில் தனி முத்திரை பதித்தவர். 4 விண்வெளி நடைப்பயணம் மொத்தம் 29 மணி 17 நிமிடங்கள் பதிவு செய்து ஒரு சிறந்த பெண் விண்வெளி வீரராக பதிவு செய்துள்ளார். 2007 ஏப்ரல் 16 விண்வெளியில் மராத்தான் ஓடி 4 மணி நேரம் 24 நிமிடங்கள் தனது இலக்காக அடைந்து சாதனை நிகழ்த்தினார். 2015 அமெரிக்க வணிக விண்வெளி பயண முதல் விண்வெளி வீரராகவும் 2018 போயிங் GST-100 ஸ்டார்லைனில் அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் முதல் செயல்பாட்டு பணி விமானியாகவும் நியமிக்கப்பட்டார். 2004 ஜூன் மாதம் 5 போயிங் நிறுவனத்தில் ஸ்டார்லஸ் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளிக்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் ஆகியோர் 9 மாதங்கள் கடந்து இந்திய நேரப்படி 2025 மார்ச் 19 விடியற்காலை புளோரிடா கடலில் பத்திரமாக வந்து இறங்கியுள்ளனர். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISS எனப்படும் அனைத்துலக விண்வெளி நிலையம் என்றால் என்ன என்று பார்ப்போம். பூமியை தாழ்புவி சுற்றுப்பாதையில், அதாவது லோ எர்த் ஆர்பிட்டில் சுற்றி வரும் ஒரு செயற்கை விண் நிலையம். 1998 நிறுவப்பட்ட இந்த விண்வெளி மையம் பூமியிலிருந்து வளிமண்டலத்திற்கு மேல் 92 நிமிடங்களுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வருகிறது. நவம்பர் 2000 முதல் யாரேனும் 2 பேர் இந்த விண்வெளி மையத்திலிருந்து ஆய்வு மேற்கொள்வார்கள். அனைத்துலக விண்வெளி மையம் ஒரு ஆய்வகமாகவும் விண்ணியல் நோக்ககமாகவும் தொழிலகமாகவும் செயல்படுகிறது. இந்த அனைத்துலக விண்வெளி நிலையம் பொருளாதார, அரசியல் மற்றும் கல்விக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது போன்ற பதிவுகளை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.